இந்த இடத்த மட்டும் பாருங்க. நேபாளத்துல பார்த்தீங்கன்னா, நேத்து வரைக்கும் மக்கள் வாழ்ந்த பகுதின்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் சேறு மட்டும் தான் மிச்சம் இருக்கு. நேபாளத்துல பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏற்பட்ட இந்த பயங்கர வெள்ளத்தால வீடு மட்டும் இல்லாம ரோடு, பாலங்கள்னு ஏகப்பட்டது சேதமடைஞ்சிருக்கு. இந்த வெள்ளம் எப்படி வந்துச்சு? மக்கள் இதுல எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வாங்க போவோம். இந்த வெள்ளம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடெல்லாம் மலைப்பகுதியை சுற்றி தான் கட்டியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, மலையில் ஒரு நிலச்சரிவு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இந்த நிலச்சரிவுலாம் பார்த்தீங்கன்னா, கீழே வரும்போது மரங்கள், பனிப்பாறைகள்லாம் ஒரே தான் சேர்ந்து வரும்போது அது பெரு வெள்ளமாக மாறிடுச்சு. இந்த பெரு வெள்ளம் பார்த்தீங்கன்னா, நேபாளத்தில் உள்ள மக்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. இந்த ஒரு பெரு வெள்ளம் பார்த்தீங்கன்னா, வேகமாக வந்தனால அங்கே உள்ள மக்கள் கொஞ்சம் கூட தப்பிக்க முடியலை. இந்த வெள்ளத்தினால பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தப்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் நேபாளமே இப்போ இருக்கு. முக்கியமாக அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, மீட்பு பணி தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணி எங்கெங்கெல்லாம் தேங்கி இருக்கோ அங்கெல்லாம் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்கன்னு பார்த்து அந்த மீட்பு பணிக்குள்ளவர் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, உள்ளூர மக்களை மட்டும் சேதப்படுத்தாமல் யாத்திரை போனவங்க, சுற்றுலா போனவங்க எல்லாரையுமே காயப்படுத்திருக்கு. இந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னும் சிலரை தொடர்பு கொள்ளவே முடியலை. ஸோ அவங்க குடும்பங்களாம் இன்னும் கவலையாக தான் இருக்கும். நேபாளத்தில் நடந்த இந்த சம்பவம் ஒரு சாதாரண வெள்ளமே கிடையாது. ஒரு சில மணி நேரங்களில் பல குடும்பங்களோட வாழ்க்கையே காணாம போயிருச்சு. இப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவையானது பாதுகாப்பு, மீட்பு பணியும் தான். நேபாளத்தில் உள்ள மக்கள் மட்டும் அங்கே இறக்கலை, பல இந்தியர்களும் அங்கே இறந்துருக்காங்க. நேபாளத்தில் இறந்த எல்லா மக்களுக்குமே என்னோட ஆழ்ந்த இறக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது இயற்கையோட பேரழிவு, இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.